பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரீங்களா? பஜ்ஜி சுட்டு தரவா? நான் வேணா போண்டா செஞ்சு தரேன்னா, தாத்தா செஞ்ச போண்டா ரொம்ப பிடிக்கும்ல, அது வேணா செஞ்சுட்டா? இல்லை, நான் பஜ்ஜி தான் சுட்டு தருவேன். நீங்கள் போண்டா நாளைக்கு செஞ்சு கொடுங்க உங்கள் பையனுக்கு. இல்லை, அவனுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு தரேன். இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்களா? நான் செஞ்சு சரி, 2 பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம். நீ பஜ்ஜி சுடு, நீ போண்டா சுடு. எது நல்லா இருக்கோ நான் பார்த்து சொல்கிறேன். ஓகே? சரி, ஓகே. என்னவா செய்ய போகிற? இந்த போண்டா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மைதா மாவு, வெல்லம், எள்ளு, ஏலக்காய், கொஞ்சம் சோடா உப்பு. அவ்வளோதானா? அவ்வளோதான். இது இருந்தால் செஞ்சிடலாம். டேஸ்ட்டாக செஞ்சு தரேன். சரி, ஓகே. நீ என்ன பண்ணுற? நான் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்கு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பஜ்ஜி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சில்லி மசாலா யார் போடுவா? வாழைக்காய் பஜ்ஜியில் தண்ணி நினச்சி போட, அவ்வளோதானே? இதில் வந்து சில்லி மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களை செஞ்சு தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓஹோ, சாப்பிட்டு பார்த்துட்டு. நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நானும் வெள்ளத்தை எடுத்து தண்ணி ஊற்றி அதை கரைச்சிட்டு இருக்கேன். நல்லா கரைச்சிட்டு சுத்தமாக நல்லா கரைச்சதுக்கப்புறம் மைதா மாவு, எள்ளு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கலக்கி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்து சுட்டோம்னா நல்லா புதுசுன்னு நல்லா இருக்கும். இது வந்து வெள்ளத்தை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மைதா மாவு ஒன்றா கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா ஃபுல்லாக கரைச்சிடுறேன். கரைச்சிட்டு இருக்கல இந்த ஏலக்காயும் எல்லையும் போட்டுடணும். ரைட். ஏலக்காய் தட்டிக்கிறேன். இந்த பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் சோடா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிடணும். ஃபுல்லாக கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காயை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வாழைக்காய் கட் பண்ணியிருக்க? இதெல்லாம் என் கை வண்ணங்க. Meanwhile, என்னங்க பண்றீங்க? கட் பண்ண சொன்னா அவ்வளோதான். அதனால் நானே கட் பண்ணி வீடியோ வச்சுட்டு இருக்கேன். பஜ்ஜி செஞ்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா? இதுக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு 1 கப்பு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன், சில்லி மசாலா 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா மாவு ஊறிடுச்சா? ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடுங்க. என்னம்மா பஜ்ஜி நல்லா இருக்குமா? பஜ்ஜி எல்லாம் நல்லா இருக்குது. அடி நான் ஆக்குறேன் இன்னைக்கு. என்னடி பஜ்ஜி நல்லா இருக்குமா? பஜ்ஜி நல்லா இருக்கும். போண்டா அது நல்லாவே இருக்காது. எங்கள் அம்மா பஜ்ஜி கேவலமாக இருக்கும், போண்டா தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுறது நல்லா இருக்கும். என்னம்மா போண்டா நல்லா இருக்காதுன்ற? அது வேலை. அவன் சின்ன பிள்ளைங்க 25 வருஷமா அந்த போண்டா அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு இன்னைக்கு நல்லா தான் பார்க்குறேன். இந்த கன்சிஸ்டன்சி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காயை இதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இந்த எப்படிமா போடுறது? அதை கரைச்சி வச்சதை ஒரு கலக்கிட்டு கையில் எடுத்து பெரிய போண்டானா நிறைய எடுத்துக்கலாம். நடுத்தரமான போடுறேன்.
அருமையாவில் இருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடணும். போண்டா ரெடியா? போண்டா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பாரு. இன்னும் முறு முறுன்னு கிரிப்ஸியாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோடு இருக்கே. ஆமா, உங்களுக்கு இப்படி செஞ்சா பிடிக்கும்ல. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஏங்க சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்லவே இல்லை. எங்க பஜ்ஜி தானே நல்லா இருக்கு. போண்டா தானே நல்லா இருக்கு. போண்டா காரமாக சாப்பிடணுன்னா பஜ்ஜி நல்லா இருக்கு, இனிப்பாக சாப்பிடணுன்னா போண்டா நல்லா இருக்கு.